நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. புதிய மாதத்தின் புதிய நாள் நம்ம இருக்கிறோம். நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு முறை இதே சேம் டே அக்டோபர் 1 ஃப்ரெண்டு ஒருத்தர் குளிச்சு கிளம்பிட்டு இருப்போம். படிச்சுட்டு இருக்கிறேன், ஹாஸ்டலுக்குள்ள இருந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்கோம். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப புவியமாக மச்சான் பார்த்து இருந்துக்கோ, நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக நட, மேலே பார்த்து ஏறி தெரியும் இது 9வது மாசம், இது 10வது மாசம் அப்படின்னு. உடனே டேய் இன்னைக்கு டக்குனு அக்டோபர் 1 அந்த நாள் தான். நான் செப்டம்பர் மந்த்ல அதை பார்த்தேன், இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அதுல இருந்துச்சு. ஆமா, இது 9வது மாசம், மெதுவா இருங்க அப்படின்னுட்டு. பரவாயில்ல, அப்ப எல்லாருக்கும் இந்த மெசேஜ் எல்லாமே தெரியுது. சிறப்பான நாள், மகிழ்ச்சியோட நம்ம தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, டைட்டானிக் கப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, யாருக்கு தெரியாம இருக்கும்? யாருக்கு தெரியாம இருக்கும். அந்த டைட்டானிக்ல போக வாய்ப்பு கிடைச்சா போயிருப்பீங்களா ஒருவேளை? அதெல்லாம் நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆமா. சோ என்னன்னா, அந்த டைட்டானிக்கோடு தொடர்புடைய உண்மை கதையோடு தொடர்புடைய ஒரு புனைவு கதை அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு அந்த கதை. டைட்டானிக் கப்பல் மூழ்கிக்கிட்டு இருந்த சமயம் அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பல்கள் இருந்திருக்குது. ஆனா உண்மையாவே 2 கப்பல்கள் இருந்திருக்குது. இப்ப இந்த கதையில வந்து ஒரு 3 கப்பல்கள் இருந்திருக்குது. அப்போ ஒரு கப்பல் ரொம்ப 7 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்குது. அப்போ இந்த டைட்டானிக்ல இருந்து கொடுத்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னதெல்லாம். ஆனால் அந்த கப்பல் அங்கேருந்து என்ன பண்ணல, காப்பாற்றுறதுக்கு போகல. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கடல் விலங்குகளான சீல் அப்படிங்கிற அந்த அனிமல்ஸ், அந்த விலங்கை வந்து வேட்டையாடுவதற்கு வந்த கப்பல். அப்போ நம்ம வேட்டையாடுறதோட அவங்கள போய் காப்பாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டிக்குவோம், நம்ம தப்பெல்லாம் என்ன பண்ணிடுவோம், வெளியில் தெரிஞ்சிடும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணலாம், வேற திசையை நோக்கி கப்பல் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதை தொடர்ந்து ஒரு 14 கிலோமீட்டர்ல உள்ள இன்னொன்று கலிபோர்னியன் அப்படிங்கிற ஒரு கப்பலுக்கு தகவல் என்ன இருக்குது, போயிருக்குது. அப்போ அந்த கப்பலும் அந்த இருட்டு நேரத்தில் அவர்களை சுற்றியும் நிறைய பனிப்பாறைகள் எல்லாம் என்ன இருந்திருக்குது. அப்போ இந்த பனிப்பாறைகளுக்குள்ளே இப்போ நம்ம காப்பாற்ற போனால் நமக்கும் பிரச்சனை வரும், நம்மளும் ஒருவேளை ஏதாவது பனிப்பாறையில் மோதுவதற்கான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பாற்றுவதற்கான பயணத்தை அவங்க என்ன பண்ணல, தொடங்கல. 3ஆவதா 58 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு ஒரு கப்பல், கர்பாத்தியா அப்படிங்கிற ஒரு கப்பல் என்ன இருக்கு, நின்றுருக்கு. அப்போ அந்த கப்பலுக்கும் சிக்னல் என்ன இருக்கு, போயிருக்கு, இந்த மாதிரி காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ரேடியோ சிக்னல்ஸ். அப்போ அதை பார்த்து அந்த கப்பலுடைய கேப்டன், கடவுளே எனக்கு எப்படியாவது இந்த இடத்துக்கு போக வழியை காட்டு, எனக்கு என்ன பண்ணு, ஏதாவது எனக்கு எப்படியாவது என்ன கொண்டு போய் சேர்த்துரு, எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல, அப்போ என்ன பண்ணு கொண்டு போன்னு சொல்லி அவர் தான் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த பனிப்பாறைகளுக்கு மத்தியிலும் அந்த இருட்டுல என்ன பண்ணிருக்காங்க, பயணத்தை தொடர்ந்து அதுல இருந்து கிட்டத்தட்ட 705 பேர் காப்பாற்றப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுது. அப்போ இதுல வந்த நிகழ்வு, இந்த முதல் கடைசி 2 கப்பல் உண்மையாகவே நடந்த நிகழ்வு தான் இருக்குது வரலாற்றுல. அப்போ இந்த முதல்ல உள்ளது வேணா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா புனைவு கதைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா தூண மாதிரி என்ன பண்ணிக்கலாம். இப்ப இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவையில் இருப்பவர்களுக்கு எங்க நம்முடைய குட்டு வெளிப்பட்டுருமோ, நம்முடைய பாவங்கள் வெளிவந்துருமோ, உதவி செய்யாம திருச்சி ஓடுறோம், இல்ல ஏதாவது எனக்கு இருக்கக்கூடிய தடைகளை நான் காரணம் சொல்லிக்கொண்டு யாருக்கும் உதவாமல் என்ன பண்றேன் இருக்கிறேன். அந்த 3ஆவதாக இருந்த அந்த கர்பாத்தியா அந்த கப்பலை பொழுது எந்த தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள், யாரையாவது கொஞ்சம் பேராவது காப்பாத்தலான்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இருக்கணும். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
தரிசனம் பார்த்தாச்சு, இன்றைய நாள் நம்ம தொடங்கியாச்சு. சூப்பர். ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு அமைய போகுது? ஸோ புதிய நாள், புதிய தொடக்கம். இந்த நாள்ல இந்த ஒரு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை தழுவிய ஒரு புனைவு கதை நம்ம கேட்டோம். இதுல 3 கப்பல்கள், 3 விதமான மனநிலைகள். ஒண்ணு, நான் போனா என் தப்பு வெளியே வந்து மாட்டிக்குவேன், அப்படி ஒரு மனநிலை. இன்னொன்னு, நம்ம இப்போ இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் போய் நம்மளும் போவானே மாட்டிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு அதை தள்ளி போடக்கூடிய இன்னொரு மனநிலை. மூன்றாவதாக ஒன்று, எந்த துன்பம் வந்தாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, நான் காப்பாற்ற வேண்டும், நான் போக ஆகணும் அப்படிங்கிற ஒரு மூவிதமான ஒரு மனநிலைகள். இப்போ இந்த புதிய நாளை நம்ம தொடங்கி இருக்கிறோம், புதிய மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதத்தை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு சில மனநிலைகளோடு நம்ம என்ன பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டும், தொடங்க வேண்டும். அப்படி அப்போ அது என்னென்ன மனநிலைகள்? அப்போ முதல் மனநிலை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். கண்டிப்பா அது இருந்தாதானே தொடக்கம். அந்த தொடக்கம் இருந்தாதான் இந்த மாதம் முழுவதும் இருக்கும், இந்த வருஷம் முழுக்கும் ஓடும். நம்மளால ஓட முடியும். இப்போ நம்ம சொல்லலாம் காரணங்கள், இந்த 9 மாதங்கள் என்ன லைஃப்ல பெருசா நடக்கலாங்க என்னங்க அப்படிங்கிற ஒரு சலிப்புமான ஒரு மனநிலையோட நான் போனேன் அப்படின்னா இந்த மாதம் எனக்கு அதை சலிப்பு தட்டக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த மாதம் ஒரு புதிய மாதம். இந்த மாதத்துல என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது, என்ன சந்தோஷங்கள் எனக்கு காத்திருக்குது தெரியாது, என்ன சோகங்கள் எனக்கு காத்திருக்குது தெரியாது. அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான ஒரு. எனக்கு தெரியுங்க என்ன தெரியுமா, இந்த மாதம் தான் எல்லா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும். உற்சாகமா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு கண்டிப்பா. ஏன்னா தொடர்ந்து அடுத்து தீபாவளி வரும், அப்புறமா வந்து இந்த எல்லாமே வந்துரும் அப்படியே. ஸோ அப்போ இது போல இந்த மாதங்கள் எனக்காக ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டை நம்ம தொடங்க வேண்டும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய் மடித்தவளும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது, எருசலேம் நகரம் நோக்கி மேலே ஏறி செல்லுகிறவர் வழிபாட்டிற்காக அவர் திருப்பயணம் செல்கிற பொழுது திரும்ப திரும்ப பாடுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய பெருமையாக இருக்கிறது. இந்த குறுகிய பாடலை பார்க்கிற பொழுது நாம் எல்லோரும் எளிதிலே இதை கடந்து சென்று விடுவோம். இந்த திருப்பாடல் மிக சின்னதாக இருக்குது, இந்த அதிகாரம் மிக சிறியதாக இருக்கிறது, இதில் என்ன இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறது, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. எனவே தான் இந்த திருப்பாடலுக்கு அவ்வளவு
அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன் அவர் இந்த மேலே ஏறி செல்லுகிற பொழுது இந்த திருப்பாடலை திரும்ப திரும்ப பாடுகிறார் என்று சொன்னால், இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தாவீது அரசர் மன்னிக்கப்பட்டார், இந்த திருப்பாடலை பாடிய அந்த ஆசிரியர் மன்னிக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் மன்னிக்கப்படுகிறோம். அந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்காக, கடவுளை வழிபடுவதற்காக அந்த எருசலேம் நகர் நோக்கி அவர் மேலே ஏறி செல்கிறார். இந்த வழிபாட்டுக்கு செல்லுகிற பொழுது அவர் திரும்ப திரும்ப பாடுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது அன்பு தீமையை தாண்டி வருகிறது என்கிறதை இந்த திருப்பாடல் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அன்பு அதற்கு மேல் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அன்பு புதுப்பிக்கிறது. எதை புதுப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, யாரிடமெல்லாம் நம் உறவை முறித்து கொள்ள தயாராக இருந்தோமோ, யாருக்கு எதிராக எல்லாம் குற்றங்கள் செய்தோமோ, யாருக்கு எதிராக எல்லாம் பாவங்கள் செய்தோமோ, அங்கு அன்பு முறிபாட இருக்கிறது அல்லவா, அதை சரி செய்கிறது, புதுப்பிக்கிறது. பழைய உறவை மீண்டும் அது பெற்றுக்கொள்ள துணை புரிவதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அன்பு மிகுந்ததாக இருக்கிறது என்பதை இன்றைய திருப்பாடலானது தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே வர இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நினைத்து பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கஷ்டம் இருக்கும், என்னென்னலாம் ஒரு மனிதருக்கு எதிராக வரும், இதெல்லாம் எதிராக செயல்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வர அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது உதவியது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தோரா என்கிற அந்த முதல் 5 புத்தகங்கள், அதில் இருக்கிற சட்டங்கள் அவர்களுக்கு உதவியது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, சோகங்கள் வருகிறது, வருத்தங்கள் வருகிறது. இதையெல்லாம் தாண்டி வர நாம் என்ன செய்கிறோம்? எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். வெளியில போறோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், யாரையாவது விட்டு மனம் விட்டு பேச வேண்டும், எங்கேயாவது அழுக வேண்டும், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த 5 புத்தகங்கள் அல்லது விவிலியம் என்கிற இந்த புத்தகமானது நமக்கு உதவி செய்கிறது. இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, இது இறை வெளிப்பாடாக இருக்கிறது. எனவேதான் இந்த புத்தகத்திற்கு, அதிலும் சிறப்பாக இந்த திருப்பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. கடவுள் இல்லாத ஒரு இடத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாத மனித உள்ளங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக கடவுளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிக சிறிய திருப்பாடல் இது. நம்பிக்கையாளருடைய உள்ளத்தை திடப்படுத்துகிற ஒரு திருப்பாடல் இது. இன்னும் அதிகமாக கடவுள் நம்பிக்கையை நம்முள் வளர்த்து கொள்ள உதவுகிற இந்த மிகச்சிறிய திருப்பாடல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி அவர் வழிபாட்டிற்காக திருப்பயணமாக செல்லுகிற பொழுது தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். அப்படி பக்குவப்படுத்தி பண்பட்ட உள்ளத்திலே இறைவன் விதைக்கிறார். அந்தபடி விதைக்கப்பட்ட விதையானது, இறை வார்த்தையானது வளர்ந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் என்பதையே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாமும் திருப்பயணங்கள் மேற்கொள்கிறோம். அப்படி திருப்பயணங்கள் மேற்கொள்ள பொழுது நாம் எப்படி செல்கிறோம், அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், வழிபாட்டு நேரத்தை தவிர நம்ம என்னெல்லாம் என்று செய்கிறோம் என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திக்கிற பொழுது கண்டிப்பாக தெரியும், திருப்பயணம் என்று சொன்னாலே கடவுளை சந்திக்கிறோம். அது கூட சேர்ந்து இன்னைக்கு எல்லா காரியங்களும் இணைந்து விட்டது. ஆனால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. எனவே இறைவன் விதைக்க நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி சரியாக கொடுக்க வேண்டும். இந்த பக்குவப்பட்ட உள்ளத்தை நாம் சரிவர கடவுளிடமிருந்து பக்குவப்படுத்த நாம் இறைவனை நாம் கேட்கிறோம். இறைவன் அதை நமக்கு சரியாக கொடுக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலானது ஒரு குறிக்கோளை கொண்டிருக்கிறது. என்ன குறிக்கோள் என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது, கடவுளுக்கு பணிந்து நடப்பது, அவருடைய திட்டத்திற்கு பணிந்து நடப்பது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது, கடவுளை தேடி வருகிறது என்கிற இத்தனை குறிக்கோள்களை கொண்டிருக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் செய்கிற பொழுது கடவுள் முழுமையாக மன்னிக்கிறார். நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது, இந்த இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை பாவப்போக்கு பழி செலுத்துகிற பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பாவம் நீங்கியது, மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிற பொழுது, புதிய இஸ்ராயலாக நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் இன்னும் அதிகமாக மனம் இறங்கி நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்காமல் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த திருப்பாடலுக்கு ஒரு உயர்ந்த இது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று பார்க்கிற பொழுது, ஸ்காஸ்டிஸ் கிரீடம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு சில பகுதிகளிலே வாழ்கிற ஒரு உயர்ந்த செயலை செய்தவருக்கு அல்லது போரிலே வெற்றி அடைய மிக மிக
கஷ்டப்பட்டு போராடி அந்த வெற்றியை கொடுக்க யார் முன் வந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது அல்லது ஒரு உயரிய கிரீடம் என்று சொல்லலாம். அதை போன்றுதான் இந்த திருப்பாடலானது இருக்கிறது. இந்த திருப்பாடல் நம் உள்ளத்தில் இருக்கிற பொழுது கடவுளுக்கு உரிய ஒரு உயர்ந்த இடத்தை நாம் அடைகிறோம், அல்லது விண்ணுலகை அடைகிறோம், கடவுளோடு இருக்கிறோம், அந்த கடவுளுடைய இறை தன்மையை நாம் புகுத்தி கொள்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படி கடவுளுடைய இறைவன் யாருடைய உள்ளத்திலெல்லாம் இல்லையோ அவர்கள் உள்ளத்தில் இறைவனை நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம் உள்ளத்தில் நாம் இந்த திருப்பாடலை விதைக்க வேண்டும். இந்த குறுகிய பாடலை நாம் விதைக்கிற பொழுது இது அன்பை கொடுக்கிறது, வளர்ச்சியை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வருகிற பலனை கொடுக்கிறது என்பதை நாம் எந்த சூழலிலும் மறந்துவிட கூடாது. நாம் சிறிய காரியங்களில் மற்றவர்களுக்கு பணிந்து நடக்கிற பொழுது விண்ணகம் வரைக்கும் நம்மை உயர்த்துகிறது. ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிறிய காரியங்களில் நாங்கள் பணிந்து விண்ணகம் நோக்கி எங்களை உயர்த்தி கொள்ளுகிற ஆற்றலை தாரும். ஆமேன். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த புதிய மாதத்தை எந்தெந்த மனநிலையோடு நாம் தொடங்க வேண்டும்னு சொல்லி. அடுத்த மனநிலை என்ன சொல்றாங்க? அடுத்த மனநிலை என்னன்னா, நமக்கு ஒரு நன்றி உணர்வு என்ற மனநிலை நமக்கு வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா கடந்த மாதம் முழுவதும் நமக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை கடைசியா கூட நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கலாம். கடவுள் எப்படியும் நம்மளை கஷ்டத்திலே விட்டுருக்க மாட்டார். ஸோ அந்த நன்றி உணர்வோடு இந்த மாதத்தை நம்ம தொடங்கும் பொழுது நிச்சயமா இன்னும் பல நாட்கள் நமக்கு ஒரு புதிய நாட்களாகவே நமக்கு தொடங்கும். கண்டிப்பா யார் ஒருவர்கிட்ட நன்றி உணர்வு இருக்கிறோ அவர் வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சோகமான தவறான நிகழ்வு நடந்தாலும் கூட அதில் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன இருக்குது, அதை என்ன பண்ண முடியும், நாம் அங்கே உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, பல நேரங்களில் பாசிட்டிவ் மைண்ட் செட், நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதராக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு பேசிக் விஷயம். நான் நன்றி உணர்வு கொண்டவனாக இருந்தாலே போதுமானது. எனக்குள்ள இயல்பாகவே நேர்நிலையான எண்ணங்கள் வர தொடங்கிவிடும். என் வாழ்க்கையில் எது, அதாவது நம்ம நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன பண்ணிடுவோம்னா போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். இன்னும் வேற என்னென்ன மனநிலைகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அக்டோபர் 1. குழந்தை இயேசுவின் புனித தெரசா. பிரான்ஸ் நாட்டில் உள்ள அலென்சா பகுதியில் வாழ்ந்த லூயிஸ் ஜோசப் அலோய்ஸ் ஸ்தானிஸ்லாஸ் செலிக்கரின் பெற்றோருக்கு கிபி 1873ஆம் ஆண்டு பிறந்தார் குழந்தை இயேசுவின் தெரசா. மரி பிரான்சுவா தெரஸ் மார்டின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார். தன் உடன் பிறந்த 2 சகோதரிகளை முன்மாதிரியாக கொண்டு கார்மெல் சபையில் அருட்சகோதரியாக விரும்பிய தெரசா திருத்தந்தை 13ஆம் சிங்கராயரின் சிறப்பு அனுமதி பெற்று கார்மெல் துறவற மடத்தில் சேர்ந்தார். கிபி 1889ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் தன் துறவற வார்த்தைப்பாட்டினை அளித்த தெரசா, கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு என்று கூறி அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார். யாரேனும் மிகச் சிறியோராக இருந்தால் அவர் என்னிடம் வரட்டும் என்கிற ஆண்டவரின் வார்த்தையினை வாசித்த தெரசா தம்முடைய கடிதங்களில் மிகச் சின்னஞ்சிறு தெரஸ் என்று கையொப்பமிட்டார். அன்புக்காக வாழ்வது தாபோர் மலை மேல் ஒருவர் கூடாரம் அமைத்துக் கொள்வதல்ல, மாறாக இயேசுவோடு கல்வாரி மலையில் ஏறிச் செல்வது என்று கூறிய தெரசா, இறைவன் மட்டுமே தன்னை புரிந்து கொள்ள இயலும் என்றார். தன் தலைமை சகோதரியின் வேண்டுகோளின்படி உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்னும் நூலினை எழுதிய குழந்தை தெரசா கிபி 1897ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் விண்ணகமடைந்தார். துன்பத்தை பற்றி அருமையான கருத்துக்களை எழுதுவது எளிது. அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் அது என்ன என்று புரியும். துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபித்த குழந்தை இயேசுவின் தெரசாவினை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிபி
1925 மே 17 நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1997 அக்டோபர் 19 நாள் அகில உலக திருச்சபையின் மறை வல்லுநராக அறிவித்தார். மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக இருக்கின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பெண்களின் மன வலிமைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த மாதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எந்த மனநிலையோடு அடுத்ததான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ அடுத்ததான் எந்த மனநிலையோடு அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நான் எந்த ஒரு செயலை செய்து முடிக்கப் போகிறேன். ஒரு ஃபோக்கஸ், ஒரு இலக்கு, அந்த இலக்கை நோக்கிய ஒரு ஃபோக்கஸ், ஒரு கவனத்தோடு இதை நோக்கி இந்த மாதத்தில் நம்ம ஏற்கனவே கடந்த நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த அடிமையாத நிலையிலிருந்து நாம வெளிவரதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை இந்த மாதத்தில் நம்ம தொடங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 31 நாள்ல இருக்கக்கூடிய 31 நாள்ல இந்த 31வது நாள் அக்டோபர் 31 வரக்கூடிய அந்த நாள்ல நான் இந்த ஒரு தீய பழக்கத்தை விட்டிருப்பேன், இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நான் தொடங்கி இருப்பேன். ஸோ என்னவெல்லாம் இருக்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு ஏற்றார் போல இலக்குகளை என்ன பண்ணுங்க நிர்ணயித்துக் கொண்டு அந்த இலக்கை நோக்கிய கவனத்தோடு கவன குவிப்போடு நாம் செயல்படுதல், மனநிலையோடு அடியெடுத்து வைத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு முதலாளி, அவருக்கு 2 வேலைக்காரவங்க. ஒருத்தன் முதலாளியினுடைய வீட்டில், இன்னொருத்தன் முதலாளியினுடைய கடையில். ஒரு நாள் நண்பர் முதலாளியிடம் பேசிக்கொண்டிருந்த போது வேடிக்கை காட்ட விரும்பினார். அவர் தனது 2 வேலைக்காரர்களின் அறிவு மேதாவித்தனத்தையும் சோதித்து வேடிக்கை காட்ட விரும்பினார். வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டார், ஏவினார். ஓடிப்போய் கடையில் நான் இருக்கிறேனா என்று கேட்டுவிட்டு வா. கட்டளையின் கடைந்தெடுத்த முட்டாள்தனத்தை உணர்ந்தான் வீட்டு வேலைக்காரன். தலையில் அடித்து கொண்டான். என்ன செய்வது? சொன்னது முதலாளி ஆயிற்றே. ஓடிப்போய் கடை வேலைக்காரனிடம் கேட்டான். இங்கே முதலாளி இருக்கிறாரா என்று முதலாளி கேட்டு வர சொன்னார். கேட்டவுடன் புரிந்து கொண்டான் கடை வேலைக்காரன். நமட்டு சிரிப்போடு போக்கு காட்டி பதில் பகன்றான். நான் தான் இங்கு இல்லையே, அங்கேதானே முதலாளியோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கும் என்னிடமே அவர் இருக்கிறாரா என்று கேட்டு தெரிந்திருக்கலாமே. எதற்காக உன்னை இங்கே அவர் அனுப்பி வைத்திருக்கிறார்? இப்படி முடித்தான். அவர் இங்கேதான் இருக்கிறார் என்று அங்கே இருக்கும் எனக்கு எப்படி தெரியும்? சொல். நமட்டு சிரிப்போடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட வேலைக்காரன் நமட்டோடு சிரிக்காமல் அங்கே போய் இப்படி சொன்னான். முதலாளி, நீங்க அங்கதான் இருக்கிறீங்களா? கேட்ட அந்த 2 அறிவாளி முதலாளிகளும் அறிவில்லா வேலைக்காரங்களை நினைச்சு ஒரே சிரிப்பானியா சிரிச்சுக்கிட்டாங்களாம். முட்டாள் வேலைக்காரர்கள் எல்லாம் முந்திய காலத்து கதைகளில் தான் நண்பா, இந்த காலத்து கதைகளில் அல்ல. மூளை உள்ளவர் எல்லாம் முதலாளி அல்ல, மூளை இல்லாதது போல் இருப்பவள் எல்லாம் முட்டாளும் அல்ல. முளைச்சு 3 இலை விடாத உங்கள் வீட்டு வாண்டுகளுக்கும் முடிச்சு போட்டு விடும் மூளை உண்டே. ஒரு முட்டாள் தன் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி தன் எதிரிகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இது பால் டாசன் செரேசியன். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம், முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம். மறவாதே மாதா டிவி இளைய இதயங்களே, அவசரகதியில் காதலிக்கும் போது புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் அதிக வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதான். பேசிக்கிறாங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியோட. இந்த புதிய மாதத்தில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு எந்தெந்த மனநிலைகளை நாம் கொண்டிருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதத்துல நான் என்ன திறமையை வளர்த்து கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த மாதத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் நினைப்பேன், நான் இன்னைக்கு இந்த நல்ல விஷயத்த நான் தொடங்கணும், இந்த கிளாஸுக்கு போய் நான் சேரணும், இதுல இருந்து நான் ஏதாவது ஒரு திறமையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இந்த 9 மாசத்துல நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த 10வது மாசம் அது உங்களுக்கு நிறைவேறதுக்கான மாதமா கூட இருக்கலாம். அது இருக்கணும்னா நம்ம கைகள்ல தான் இருக்கு. நான் அந்த மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நான் புதியது ஏதாவது ஒரு திறமையை, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வேன். அந்த கற்றுக்கொள்வதை என் வாழ்வின் வளர்ச்சிக்காக நான் என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். அந்த மனநிலையோடு தொடங்குவோம். இன்னும் வேற என்ன மனநிலைகள் வேணுங்கிறத தொடர்ந்து.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நிறைவு தரும் இயேசுவே நிறைவு தருகின்றார், இயேசுவே நிறைவாக இருக்கின்றார், நம் வாழ்வுக்கு அவர் நிறைவு தருகின்றார் என்னும் செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று திருச்சட்டத்தின் நிறைவு, இயேசு திருச்சட்டத்தின் நிறைவு. திருச்சட்டம் என்பதற்கு இன்னொரு பெயர் பழைய ஏற்பாடு, விவிலியம். இயேசு திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ, பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருந்தனவோ, பழைய ஏற்பாட்டில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் தரப்பட்டிருந்தனவோ அவை அனைத்தும் இயேசுவில் நிறைவடைந்தன, நிறைவேறின என்பதை பற்றி பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமடலில் சொல்கிறார். ரோமியர் 10:4 நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு. ரொம்ப அருமையான ஒரு வாக்கியம். கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு. அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். ஆகவே கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் உள்ள நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அவை அனைத்தின் நிறைவாக இயேசு இருக்கின்றார். கடவுளுக்கு, விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவராக வேண்டுமென்றால் இயேசு மட்டுமே அந்த நிறைவை நமக்கு தர முடியும். எனவே திருச்சட்டத்தின் நிறைவாக இயேசுவை நோக்கி நாம் அணுகிச் செல்வோமாக. திருச்சட்டம் என்பது மறைநூல், விவிலியம், புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறது. இன்றைய விவிலியம் திருச்சட்டம். இறைவார்த்தை, இறைவார்த்தையின் நிறைவு இயேசு, இயேசுவே இறைவார்த்தை, இயேசுவே வாழ்வு தரும் வார்த்தை. எனவே நாம் அந்த திருச்சட்டத்தை, திருநூலை, திருவிவிலியத்தை, இறைவார்த்தையை நாம் அன்பு செய்வோமாக, வாசிப்போமாக, தியானிப்போமாக. வாழ்வு தரும் வார்த்தைகளை, இயேசுவின் வார்த்தைகளை, இயேசு தருகின்ற நிறைவான வார்த்தைகளை இந்த இறை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவு. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த மதத்தை தொடங்கி இருக்கோம். எந்த மனநிலையோட அடுத்ததா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், எதிர்கொள்ளணும்? அடுத்ததாக எதிர்கொள்வது, ஈடுபடுவது, மனநிலையோடு தொடங்குவது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, தொடர்ச்சியான ஒரு மனநிலை. ஓகே, தொடர்ச்சியான மனநிலை. நான் தொடர்ச்சியா அந்த வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிற மனநிலை. நம்ம எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆர்வங்கள், இந்த சில திரைப்படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த ஹீரோவோட டைலாக்லாம் கேட்டோன்னா அப்படியே நமக்கு உள்ள வீர ஆவேசெல்லாம் வெகுண்டு எழுவோம். ஒரு 3 நாள் 4 நாள் அது நல்லா வேலை செய்யும். அப்புறம் 5ஆவது நாள் திரும்ப பழையபடி போயிடும். அப்படி இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பதை ஒரு வழக்கமாக்கி கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய 31 நாள் நீங்கள் 4 மணிக்கு கஷ்டப்பட்டு, கடினப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, தொடர்ச்சியாக அதை செய்து விடுங்கள். அது வந்து நீங்கள் 10 நாள் 15 நாள் தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்னா புலம்புவோம். இன்னைக்கு கூட நம்ம 4:30 மணிக்கு எழுந்திருச்சோமே அப்படின்னு. அது ஒன்றும் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அலாரம் வச்சாலும் நம்ம எந்திரிப்போம், அலாரம் இல்லைனாலும் நம்ம எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடும். நம்முடைய உடல் அப்படி வடிவமைக்கப்பட்டு விடும். ஸோ அப்படி தொடர்ச்சியாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மனநிலையோடு இந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும். சூப்பர். இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு இந்த மாதத்துல செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். மாதத்தினுடைய முதல் நாள். இந்த புதிய மாதத்தை நாம் எந்த மனநிலையோடு அணுக வேண்டும், தொடங்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய மாதத்துல எனக்கு என்ன நடந்தாலும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்வேன் அப்படின்ற மனநிலையும் மைண்ட் செட்டை நமக்கு வேணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், இந்த கஷ்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன், எனக்கு என்ன நன்மை இருக்கு, அதை நான் எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மனநிலை வளர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு எதுவுமே கஷ்டமாவே தெரியாது. உண்மை அதுதான். கண்டிப்பா நம்ம இந்த மனநிலை நம்ம கிட்ட இருக்குமாங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இந்த ஏதோ சோகமான சம்பவம் நடக்குது, இல்ல ஒருத்தருடைய பிரிவே இந்த மாதத்துல இருக்குது, அப்ப நான் எப்படிங்க அந்த மகிழ்ச்சியோட அணுக முடியும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சது. எனக்கு எந்த இனக்குழு அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு பழங்குடியின மக்கள் உலகில் வாழக்கூடிய, எனக்கு சமகாலத்தில் நம்ம கூட வாழக்கூடியவங்க, அவங்களுடைய பிறந்த நாளை காட்டிலும் இறந்த நாளை அதிகமா கொண்டாடுறாங்க. அதாவது அவங்க கொண்டாட முடியாது, அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்றாங்களாம்.
ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த மனிதர் இந்த உலகில் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து ஏதோ ஒரு கஷ்டப்படுறதோ ஏதோ இல்லாமல் இல்லை ரொம்ப இழுத்துக்கிட்டு அப்படின்லாம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, விரைவாக அவங்க இறைவனடி சென்று அடைந்திருக்கிறார்கள். ஸோ அப்போ அதை அவங்க இங்கேருந்து இன்னொரு மறுவாழ்வு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த மறுவாழ்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற மனநிலையோடு கொண்டாடக்கூடிய இனக்குழுக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அப்போ அப்படிங்கிற நாம தான் வகுத்து கொண்டது. இது சோகம்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இது எனக்கு சோகமானது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கு எனக்கு மகிழ்ச்சியானதுன்னு சொல்லி. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒரு டீம் தான் வின் பண்ணும், ஒரு டீம் தோக்கத்தான் செய்யும். அப்ப வின் பண்ற டீம் மகிழ்ச்சியான மனநிலை, தோக்குற டீம் சோகமான மனநிலை என்பது நாம் வகுத்து கொண்டது. ஆமா, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. தோல்வியும் வெற்றியும் சகஜமா தான் எடுத்துக்கொள்வார்கள். இன்னொன்னு இப்ப வெகு அண்மையில வந்து ஜிந்தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி திரைப்படம் ஒண்ணு, ஏற்கனவே தாரே ஜமீன் பர் அப்படி மூவி அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து பார்த்தா, அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வைத்து அவங்களால ஒரு பாஸ்கெட் பால் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு மேட்ச். எல்லா திரைப்படங்களையும் மேட்ச், ஃபைனல் மேட்ச் இப்படி கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க, ஃபைனல் மேட்ச் என்ன பண்ணிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த டீம் ஃபைனல் மேட்ச் தோத்துருவாங்க. எனக்கு என்னடா இப்படி தோக்குற மாதிரி காட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தை, அந்த விளையாட எல்லா நபர்களுமே ஆட்டிசம் பாதிக்கப்பட்டெல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த ஹீரோ வந்து சொல்லுவார், நீங்க தோத்து இருக்கிறீங்க, இதை ஏன் செலிப்ரேட் பண்ணுங்க சார், நம்ம தோக்கல சார், நம்ம ஜெயிச்சிருக்கோம். எப்படி ஜெயிச்சிருக்கோம், நம்ம செகண்ட் பிரைஸ் ஜெயிச்சிருக்கோம் சார். எனக்கு உண்மையில அந்த டயலாக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் அந்த மனநிலை வேண்டும். தோல்வியோ வெற்றியோ எல்லாத்தையும் சகஜமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. அந்த இதை நான் வெற்றி அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறாங்க. நம்மளும் இயல்பா என்ன நினைச்சோம், தோத்துட்டாங்களே அப்படின்னு தான் நினைச்சு நான் என்னடா ஜெயிக்கிற மாதிரி காட்டலையேன்னு ஒரு ஆதங்கத்துல ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலா நான் இருக்கிறேன். அவங்க சொன்ன பதில் 2வது பரிசு ஜெயிச்சிருக்கோம், ஏன் அதை நம்ம மைண்ட் யோசிக்கவே? கண்டிப்பா எல்லா படங்களையும் நம்ம என்னன்னா எப்படியோ வெற்றி தான் அடைவாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆனா இங்க வந்து அதை அப்படியே உல்டாவா காட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்போ அது போல நம்மளுடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்க முடியும். அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை தான் அந்த உற்சாக மனநிலை. அந்த மனநிலையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்விலே திறம்பட வெற்றியோடு செயல்படுவது எப்படி என்பதை குறித்து அப்ரஹாம் லிங்கன் இதோ அழகான ஒரு கூற்றை நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கிறார். அவர் கூறுகிறார், வாட் யூ வில் டூ டுமாரோ வில் நெவர் மேக் அப் வாட் யூ மிஸ் டுடே. அதாவது, இன்று நீ செய்ய தவறுவதை நாளை நீ செய்யப்போவது ஈடு செய்ய முடியாது. நம்மிலே பல பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்று இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவோம். பிறகு சரி, அதை நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு இன்னொரு நாள் வரும்போது அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இப்படியே நாம் செய்யும்போது என்ன ஆகும்? அந்த நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்காது, ஒரு உயர்வு கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்காது. நண்பர்களே, இன்று செய்யக்கூடிய தவற்றை நாளை நாம் ஈடு செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது தவறானது, வெற்றியான வாழ்வுக்கு எதிரானதும் கூட. எனக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு மனிதரை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றேன். அவரோடு நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய ஏறக்குறைய ஒரு 15 வயது மதிக்கத்தக்க மகன் வந்தான். அந்தவன் கையிலே ஒரு கப் எடுத்து கொண்டு வந்தான். அப்போது நான், என்னப்பா தம்பி கப்போடு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அன்னைக்கு ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளார போயிட்டான். பிறகு இவரை பார்த்து கேட்டேன், என்னப்பா அவனுடைய பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சுட்டு கப்போடு வர்றான், நீ அவனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன். அதெல்லாம் என்னங்க, நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சரியாக போச்சு அப்படின்னார். நண்பர்களே, அவருடைய வெற்றியோடு திரும்புகின்ற அந்த பையனுக்கு அந்த நேரத்திலே அவர் உற்சாகப்படுத்தி அவனை பாராட்டி இருந்தால் அவன் வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைவான். நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறது சவறு, மடத்தனம். அதனால்தான் அப்ரஹாம் லிங்கன் ஒருவேளை அவருடைய அனுபவத்திலிருந்து, அவருடைய நிர்வாக காரியங்களிலிருந்து கற்றுக்கொண்ட உண்மையை இன்று நமக்கு சொல்லுகிறாரோ என்று நினைக்கிறேன். வாட் யூ வில் டூ டுமாரோ வில் நெவர் மேக் அப் ஃபார் வாட் யூ மிஸ் டுடே. இன்று நீ செய்ய தவறுவதை நாளை நீ செய்வது ஈடு செய்ய முடியாது.
எனவே ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை அப்போதே செய்தால் நமக்கும் அது நல்லது, நம்மோடு இருக்கின்ற மற்றவர்களுக்கும் நல்லது, சமுதாயத்திற்கும் நல்லது. உணர்ந்து செயல்படுவோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். நாம இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள்ல இந்த மாதத்தை எப்படி நம்ம மகிழ்ச்சியோட ஸ்டார்ட் பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த மனநிலையோட ஸ்டார்ட் பண்ணணும்? அடுத்ததாக எந்த மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா டிசிப்ளின் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கமான மனநிலை. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்னு எல்லாமே இது பண்ணாலும் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கம் அப்படின்னா நம்முடைய பிஹேவியர்ஸ், நம்ம ஒழுக்கம் அப்படின்னோடனே பொய் பேசாம இருக்கிறது, நம்ம வந்து ஒழுங்கான நடத்தையில் ஒழுக்கம், அதுதான் நம்ம பயங்கரமா என்ன பண்றோம்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த நடத்தையில் அப்படிங்கிறதுலே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. நம்முடைய விவிலியத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஒழுங்கா இருந்தா உடனே நான் பெரிய விஷயத்துக்கு என்ன பண்ணுவேன், அதிபதி ஆக்குவேன் அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அப்போ அது போல சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பது என்னுடைய வழக்கம். நான் அதை என்ன பண்ணுவேன், கரெக்டாக செய்வேன். யார் ரோட்ல இருந்தாலும் இல்லைனாலும் நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இது என்னுடைய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நான் என்ன பண்ணுவேன், சரிவர நான் பின்பற்றுவேன். இவங்க இருந்தா ஒன்று செய்வேன், இல்லைன்னா ஒன்று செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாற்று இல்லாமல் நான் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பேன், ஒரே மாதிரியாக செயல்படுவேன். எனக்கு இந்த மாதத்துல செய்ய வேண்டிய கடமைகளை நான் தள்ளி போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கமான மனநிலையோடு இந்த மாதத்தை நான் கரெக்டாக டிசிப்ளினாக என்ன பண்ணுவேன், செய்வேன். இந்த மாசத்துல எனக்கு விடுமுறை நாள் இருந்தாலும் சரி, நான் அந்த விடுமுறை நாளில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம என்னோட வேலைகளை செய்வேன் அப்படிங்கிற மனநிலையோடு தொடங்க வேண்டும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 என்னென்ன உரிமைகளை எல்லாம் இந்த கடந்த காலத்தில் நமக்கு அடிப்படை உரிமைகளாக பெற்று தந்திருக்கிறது, வாழுகிற உரிமை என்பது எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் வழக்குகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பிணை, அதாவது பெயில். கண்டிப்பாக நாம் ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவருக்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் நீதிமன்றத்திலிருந்து பிணையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்து சுதந்திரமாக வாழுவதற்கு, அடுத்து விசாரணை வருவதுவரையிலும் விசாரணையின் முடிவில் அவர் நிரபராதி என்றால் விடுவிக்கப்படுவதற்கும், தண்டனை வழங்கப்பட்டால் சிறையில் அடைக்கப்படுவதற்கும் காரணமாக அது அமைகிறது. அதுவரையிலும் அவர் பெயிலில் வந்து வெளியே இருக்கலாம். ஒரு நபர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர் தப்பித்து செல்ல மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் ஒரு சூழல் இருக்கிற பொழுது அவரை பிணையில் இல்லாமல், ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் வந்து ஜாமீனில் வெளியே அனுப்புறதுக்கு சொந்த பிணையில் விடுவிப்பதற்காக உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உசேனாரா வெர்சஸ் ஹோம் செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கிற வழக்கிலே வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கண்டிப்பாக பிணையில் தான் அவர் செக்யூரிட்டி கொடுத்து தான் இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. ஏழையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்ன தப்பிச்சு வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அதை மட்டும்தான் அரசு உறுதி செய்ய வேண்டும். அதனால் இப்போ வந்து அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெயில் கிடைக்கிறதுங்கிறது தான் நம்முடைய உரிமையாக இருக்கிறது. ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து எக்ஸப்ஷன் கேஸை தான் ஜெயிலுக்கு அனுப்பணும். ஏன்னா இவர் வெளியே இருந்தால் நல்லதில்லைன்னு சொன்னாதான் ஜெயில், இல்லைன்னா எல்லாருக்கும் பெயில் வாங்குறதுக்கான உரிமை உண்டு என்பதை பிரேம் பிரகாஷ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. ஜெயில் இஸ் ரைட், பெயில் இஸ் எக்ஸப்ஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பல நேரங்களில் பெயில் வாங்கணும்னு சொல்லும்போது செக்யூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், சிலர் கேட்பாங்க எத்தனை நாளில் பெயில் கிடைக்கும், அதுக்கெல்லாம் வந்து கால அவகாசம் கிடையாது. பெயில் வந்து இட் இஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ரைட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் ஆர் த ஜட்ஜ். அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க ஒவ்வொரு வழக்குக்கும் அந்த வழக்கினுடைய தன்மையை ஆராய்ந்து, குற்றத்தின் தன்மையை ஆராய்ந்து, குற்றம் சுமத்தப்பட்டவருடைய தன்மையை ஆராய்ந்து பெயில் கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவங்க தீர்மானிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க அவருக்கு 15 நாளையில் கிடச்சிருச்சு, எனக்கு ஏன் கிடைக்கல, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் 15 நாளையில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பெயில் வந்து என்னுடைய ரைட், இன்னைக்கு இல்லைனாலும் எப்போது கிடைக்கும். ஒருவேளை 15 இல்லைன்னா 30 நாளில் கிடைக்கும். சிலருக்கு இங்கே 2 தடவை மறுக்கப்படுதுன்னா உயர்நீதிமன்றத்தில் கிடைக்கும். கொலை குற்றம் செய்தவங்களுக்கு 90 நாட்களுக்குள்ளாடி கிடைக்கும். ஒருவேளை சார்ஜ் ஷீட்டு சீக்கிரமாக அரசு போட்டுருச்சு அப்படின்னா அது வழக்குக்கு வருகிற பொழுது பார்த்து கொள்ள வேண்டியது தான். அதனால் இத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது.
ஆனால் இப்போது அரசு போடுகிற சட்டங்கள் எல்லாம் மிக கொடூரமான சட்டங்களாக இருக்கிறது. இப்போ அந்த தேச விரோத சட்டங்களாக இருக்கட்டும், ஊப்பா போன்ற சட்டங்கள், அல்லது மணி லாண்டரிங் கேஸு, அமலாக்கத்துறை போடுற சட்டங்கள், இதில் எல்லாம் அரெஸ்ட் ஆனால் 1 வருஷம் வரைக்கும் பெயிலே கிடையாது. அது மிக கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனை முறைகளாக இருக்கிறது. அப்படி 1 வருஷம் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் நிறைய பேருடைய வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 70% வழக்குகளில் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் நிரபராதிகளாக வெளியே வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய அந்த 1 வருஷம் அல்லது பல வருடம் அந்த ஜெயிலில் இருந்ததுக்கெல்லாம் யார் பரிகாரம் செய்ய போகிறாங்க? அதனால் இப்படிப்பட்ட சட்டங்கள் சில நேரங்களில் மனித உரிமை பறிக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. எனவே அரசுகள் மிகுந்த எச்சரிக்கையோடு யார் மீது அவற்றை பயன்படுத்துகிறார் என்பதை, உண்மையாக குற்றம் செய்தவர்கள் மீது அது பயன்படுத்துகிற பொழுது அதனால் தவறில்லை. உண்மையாகவே குற்றம் செய்திருக்கிறவங்க மற்ற மாதிரி தனக்கு வேண்டாதவர்களை எல்லாம் கைது செய்வதற்கு தகைய சட்டங்களை பயன்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக மனித உரிமை பாதிப்புக்குள்ளாகிறது. ஏன்னா இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலான பேர் பல வருடங்களுக்கு முடிவில் கடைசியில் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க கோர்ட். அப்போ அத்தனை ஆண்டு கால அவர்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உறவு வாழ்க்கை எல்லாமே போச்சுல்ல. அதுதான் பெயில் இஸ் ரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய மிக கடுமையான சட்டங்கள் பெயிலை கூட 1 ஆண்டு பல ஆண்டுகளுக்கு மறுத்து விடுகின்றன. பீமா குரேகான் வழக்கில் எல்லாம் இன்னும் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளான பிறகும் அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த நாளில் தான் பெயில் தர வேண்டும் என்று நம்ம கேட்க முடியாது. பட் பெயில் இஸ் ஆல்வேஸ் அவர் ரைட். அதை பெற்றுக்கொள்ளும் உரிமை நமக்கு உண்டு, அது இருக்க வேண்டும் என்பதுதான் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு வழி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி. சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது எந்தெந்த மனநிலைகளை நாம் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த்தி மைண்ட் செட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய மாதத்துல மட்டும் கிடையாது, எப்பவுமே எனக்குள்ள ஒரு ஆரோக்கியமான மனநிலையை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் என்னோட உடம்பை நான் ஆரோக்கியமா பார்த்துப்பேன்ப்பா. நான் எப்படி என்னோட உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் தொடங்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த புதிய மாதத்தில் நம்ம வளர்த்து கொள்ளும் போது அது நாளடைவில் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அது அடுத்த மாசம் ஆகலாம், இல்லை அடுத்த வருஷம் கூட ஆகலாம், அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் என்னுடைய உடல் நலனில் நான் அக்கறை கொள்ளும் பொழுது. கண்டிப்பா இதை சொல்லும்போது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. தெரிஞ்ச ஒரு ஆசிரியரோட மனைவி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ டாக்டர் வீட்டுக்கு என்ன பண்ணாங்க, செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ டிசம்பர் மாதம் அந்த குளிர், நம்ம கிறிஸ்மஸ் டைம் குளிர் இருக்கு. இந்த குளிர்காலம் வந்துட்டாலே நீ உனக்குள்ளே நினைச்சுக்கிற எனக்கு குளிர்காலம் வந்தாலே உடம்பு நல்லா இல்லாம போயிரும் சொல்லி மொத அந்த மனநிலையை மாத்து. மைண்ட் செட் அப்படி, எனக்கு இந்த சீசன் வந்தா எனக்கு கோல்டு வரும், இந்த சீசன் எனக்கு செட்டே ஆகாது, இந்த இடத்துக்கு போனா எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டை முதல்ல நம்ம மாத்திட்டாலே போதும். நிச்சயம் அந்த டாக்டர் சொன்ன விஷயம், அந்த மனநிலையை நீ முதல்ல என்ன பண்ணிரு, மாத்திக்கோ அப்படின்னாரு. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அந்த நாள் நடந்தது. அப்போ நாம ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு முன்னதாகவே இந்த மாசம் வந்துட்டா எனக்கு கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மாறாக எனக்கு என்ன ஆனாலும் நான் நல்லா ஆரோக்கியமா நான் இருப்பேன், உணவுகளை எடுப்பேன் நிச்சயமாக. அப்போ அந்த எண்ணம் என்ன ஆயிரும்னா, நமக்கு ஒருவேளை உண்மையிலே ஏதோ உடம்பு நோகு வர இருந்தாலும் கூட வர விடாமல் அது என்ன பண்ணும், தடுத்து விடும். அதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்போ அந்த ஹெல்த்தி மைண்ட் செட், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருப்பேன், இந்த மாதம் முழுவதும் நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பதற்கான செயல்களை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த மாதத்தை தொடங்க வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மாடித்தோட்ட நேயர்கள் என்னுடைய பயிர் மஞ்சளாக மாறுது, பூப்பயிர்கள் எனக்கு சரியான விளைச்சல் தரல, பொதுவான தொட்டியில் இருக்க பயிர்களோட வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம். இதுக்கு நம்ம நம்ம ஏற்கனவே என்ன விதமான கரைசல்கள்லாம் தயார் பண்ணலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னெல்லாம் சொல்லியிருந்தோம்? அரிசி கழுவுனா தண்ணீர் ஊற்றுங்க, இது நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை காய்கறிகளில் நம்ம ஒரு உரம் தயாரிக்கிற மாதிரி அமைப்பு வச்சுருந்தோம்னா அதை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணலைன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு உங்கள் பகுதியில் கிடச்சதுன்னா அதை வாங்கி 10 லிட்டருக்கு 1 கிலோ கலந்து ஊற வச்சு ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாத்தையும் பிரித்து ஊற்றுங்க இப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மஞ்சளாக மாறுறது அப்படிங்கிறத செயல்பாடு என்ன அப்படின்னா,
ஒன்று அதிகமான தண்ணீர் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறத நிறுத்திக்கலாம். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன செய்யலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறப்பயே பயிருக்கு வேணுங்கிற தழைச்சத்து, மணிச்சத்து, கொஞ்சம் சாம்பல் சத்தோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று கடலை புண்ணாக்கோட விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டா நல்லதுங்க. ஒரு வேளை அதுவும் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் அல்லது அலுவலகங்கள்லேருந்து உயிர் உரங்கள் கிடைக்குதா பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் முக்கியமானது வந்து இந்த உயிர் உரங்கள் தாண்டி முக்கியமானது என்னென்னா ஹியூமிக் பவுடர்னு இருக்கும். ஹியூமிக் பவுடர், அந்த ஹியூமிக் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா நிலக்கரி சுரங்கத்தோட பவுடர். அது எல்லா கடைகள்லையும் விற்கும். 1 கிலோ 150 ரூபா 170 ரூபா அப்படி கொடுப்பாங்க. இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு தொட்டிக்கு போட்டுக்கலாம். இதோட நன்மை என்ன? இதில் வந்து பார்த்தா தழைச்சத்து, மணிச்சத்து ரெண்டும் அதிகம் இருக்கக்கூடிய பொருள். ஒரு சாணம் போட்ட மாதிரி இது போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனு, அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு போட்டோம்னாலே விளைச்சல் அபரிமிதமாக இருக்கும். இது இல்லாத சப்போஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கல, புண்ணாக்கு வயல் கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரு பூ பயிருக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலை எடுத்து மிக்சியில் அரைச்சி 1 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் அந்த நிலக்கடலையை உள்ளே போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை ஒரு 3 மணி நேரம் கழித்து பயிர்கள் மேலே தெளிக்கலாம் அல்லது தரைவழி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இது பொதுவாக எல்லா பயிருக்கும், அதாவது காய்கறி பயிர் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது. கடலையை அரைச்ச அந்த காரியத்தை இதிலே வந்து நம்ம வீட்டில் இந்த கடலை பருப்பு இதுக்கு துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்புகளில் கூட ஏதாவது உடஞ்ச மாதிரி அமைப்பில் கடைகளில் விற்கிறத வாங்கி வச்சு கூட ஊற வச்சு அரைச்சி நம்ம அதை கீழே கொடுத்துடலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பூ பயிர்களில் புதுசாக அரும்பு கட்டணும், புதிதாக எனக்கு வந்து வளர்ச்சி வரணும், பூக்கான வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரையிலும் மல்லிகையாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும் அல்லது பிற பயிர்களாக நுனியை கிள்ளணுங்க. தேவையில்லாத நுனியை கிள்ளணும். நுனியை கிள்றப்ப கண்டிப்பாக பிரிஞ்சு மொட்டுக்கள் வரும். புதிதாக கிளைகள் பிரிகிறப்ப மொட்டுக்களோடு வருங்க. இது மல்லிகையில், முல்லையில் சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, அந்த கிள்றது. இந்த காரியத்தை தயவுசெய்து பண்ணணும். அதே மாதிரி ரோஜா செடி வச்சுருக்கப்ப எந்த ஒரு கிளையில் அதோட தடிமன் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்குதோ ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதெல்லாம் வெட்டிடணும். ரெண்டாவது, கீழே இருந்து ஒரு பொய்க்கிளை ஒன்று வரும், அது ரொம்ப 3 இலையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் எல்லா சத்தையும் எடுத்து வளருது. அடியிலேருந்து வருங்க, அடியோடு வெட்டிடணும். 2 ஆச்சா? சத்து இல்லாததை வெட்டுறோம், அடுத்து இந்த பொய்க்கிளையை வெட்டுறோம். 3வது, எங்கே வந்து ஏற்கனவே பூ வந்ததோ அந்த பூ வந்த இடத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கிறோம். அப்போ ஒரு பயிர் பார்த்திங்கன்னா ஒரு முறையான அமைப்பு, நீண்டுக்கிட்டு இருக்காமல் ஒரு முறையான அமைப்போடு இருக்கிற ஒரு இதை கொண்டு வர்றோம். தேவையில்லாத காய்ந்த கிளைகள், காய்ந்த இலைகளை வெட்டிடுறோம். இப்போ நம்ம கடலை கரைசலை தெளிக்கிறோம். இது மட்டும் செய்யலாங்க. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு புதிய மாதத்தில். அடுத்ததா நம்ம எப்படி இதை ஆரம்பிப்பதற்கு என்ன மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா, அடுத்ததா இந்த மாசம் என்ன நடக்க போகுது என்ன நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஒரு கற்பனையோடு இந்த மாதத்தை என்ன பண்ணலாம், தொடங்கலாம். ஒரு கற்பனையான மனம். இந்த மாதத்துல நான் டூர் போக போறேன், இந்த மாதத்துல எங்க ஊர் திருவிழா வருது, திருவிழாக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன். கண்டிப்பா நடக்குதோ நடக்கலையோ இந்த கற்பனை திறனை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அந்த கற்பனை செய்கின்ற பொழுது, கனவு காண்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கனவை அடைவதற்கான வழி என்ன பண்ணும் இருக்கும். நம்ம முதல்ல நினைச்சிட்டு நான்லாம் ஊர் திருவிழாக்கு எப்படிங்க போக முடியும், ஆஃபீஸில் லீவ்லாம் தர மாட்டேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக என்ன ஆகுது, லீவு கிடைக்காது தான். ஏன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டோம் லீவு கிடைக்காதுன்னு சொல்லி. அப்போ அதையெல்லாம் விடுத்து இந்த மாதத்தில் கனவு காண அந்த மனநிலையோடு, நான் காணக்கூடிய கனவு எனக்கு நினைவாக என்னாகும், நடக்கும், மாறும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்க வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். படுத்து போதே பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் யானைக்கால் வியாதி பற்றி பார்க்கலாம். யானைக்கால் வியாதி அப்படின்றது கொசுனால வர்றது தான். இது எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா, பொதுவாக உடல் உறுப்புகள் வீக்கம் ஏற்படும்.
அது கை கால் இந்த மாதிரி இருக்கலாம். வீக்கம், மார்பகத்தில் வீக்கம் இருக்கலாம், பிறப்பு உறுப்புகளில் வீக்கம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், சிலருக்கு வாந்தி இருக்கும். ஸ்கின் பார்த்திங்கன்னா தடித்து ரொம்ப ரஃப்பாக காணப்படும். இப்போது இந்த யானைக்கால் வியாதி அப்படின்னா நம்ம அது டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த எப்போ கடிக்கிற கொசுனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கடிக்கிற கொசு, சாயந்தரம் கடிக்கிற கொசு, இல்லை டே ஃபுல் எப்போ வேணாலும் கடிக்கிற கொசுனால இது வரலாம். முக்கியமாக இது எங்கேருந்து வருது அப்படின்னா, அசுத்தமான தண்ணியிலிருந்து தான் வருது. ஆரம்பத்தில் அசுத்தமான தண்ணியிலிருந்து அந்த கொசு நம்ம கிட்ட வந்து கடிக்கும்போது அதில் ஒரு சின்ன புழு உருவாகுது. அது எப்படி இருக்குன்னா, நம்மளோட முடி இருக்கு இல்லையா, இதை விட மெலிதாக இருக்கும் அந்த புழு. அதை நம்ம உடம்புல வச்சுட்டு போயிடும். கொசு வந்து நம்ம உடம்புல அது பட்ட உடனே நமக்கு இந்த யானைக்கால் வியாதி வரும். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னாக்க, ரொம்ப சின்ன புழு தான், ஆனால் பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இது குணமாகக்கூடியதா அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யானைக்கால் வியாதி குணமாகக்கூடியது. ஆனால் அதை வளர விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த வீக்கம் அவ்வளோ லேஸில் குறையாது. அதனால் ஆரம்பத்திலேயே பார்க்கணும். இப்போ இதனால எப்படி அப்படின்னாக்க, இப்போது ஆண்களுக்கு விரை வீக்கம் ஏற்படலாம். விரைவாதம்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் அந்த விரை வீக்கம் ஏற்படலாம், அதில் வலி ஏற்படலாம். இது முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா வீங்கி நீர் கோர்த்து காணப்படும். அதை வந்து நிணநீர் நாளக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் போய் உட்காந்து தான் வீக்கம் ஏற்படுது. இது ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த கொசுக்களால் மற்றவர்களுக்கும் பரவக்கூடியது. எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு இருக்குது, அவங்கள கடிச்சிட்டு இது போய் இன்னொருத்தரை கடிக்கும். அப்போ அதனால இது பரவக்கூடியதாக இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு வந்து ஹோம் ரெமெடி வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 2 பல் எடுத்துக்கோங்க, உரிச்சி பேஸ்ட் ஆக்கிடுங்க, தேன் போடுங்க. அது தேன் போட்டு அதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதே போல் எலுமிச்சம் ஜூஸ், ஹாட் வாட்டரில் எலுமிச்சம், தேன், மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை நிறையா எடுத்துக்கலாம், சூப் பண்ணி சாப்பிடலாம் இந்த யானைக்கால் வியாதிக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மக்களை பாதிச்சிருக்கு. எது? யானைக்கால் வியாதி. இந்த புழுக்கள் வந்து நம்ம முடியை விட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதனால் நமக்கு அந்த நிணநீர் சுரப்பிகளில் தேங்கி வீங்கி யானைக்கால் வியாதி பரவுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொசு அழுக்கு தண்ணியிலிருந்து தான் நமக்கு இதை பரவ செய்து, நல்ல தண்ணியில் கிடையாது. கொசு எந்த நேரத்தில் கடித்தாலும் இது உண்டு. இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது பூண்டு, இஞ்சி, டெய்லி ஒரு 2 வேப்பிலை சாப்பிடலாம், பயப்படாதீங்க. தேன் சேர்த்துக்கணும், மஞ்சள் சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும், முக்கியமாக வேப்பிலை, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் பாதித்தவங்க எங்களை தொடர்பு கொண்டால் இதுக்கு வேண்டியான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வரும்போது அவங்களுக்கு வேறு என்ன உபாதைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் டயட்டு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அவசரமாக வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வீக்கத்துக்கு நீங்கள் சுடுதண்ணி ஒத்தடம், பச்சை தண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். அதனால் யானைக்கால் வியாதின்னா உடனே கவனித்தா குணமாகக்கூடியது. ஆனால் கவனிக்காமல் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீக்கம் குறைவது சற்று கடினம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். புதிய மாதத்தை எந்த மனநிலையோடு தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதத்தை நான் தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியோடு தொடங்கணும் அப்படின்றாங்க. இதைத்தான் நம்ம முதல்ல பேசியிருக்கணும், நம்ம கடைசியாக பேசுகிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கும் ஃபைனலாக நம்ம சொல்லணும், எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அதை நம்ம தொடங்கும் பொழுது மன மகிழ்வுடன் தொடங்கும் பொழுது எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக நடக்கும்.
நிச்சயமா அந்த மகிழ்ச்சி மனநிலை, நம்பிக்கையான மனநிலை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எனக்கு எல்லாமே பிடித்தமானதாகவே நடக்கும். இந்த மாதம் எனக்கு வாழ்வில் ஏராளமான வளங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அப்போ இந்த மனநிலையோடு இன்னைக்கு நம்ம நிறைய மனநிலைகள் சிந்திச்சிருக்கிறோம். இது எல்லா மனநிலையும் கொண்டு இந்த மாதத்தை நான் தொடங்கினா நிச்சயமா இந்த மாதத்துடைய முடிவுல நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமா நம்மளால உணர முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை விட்டுருப்போம், ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கி இருப்போம். நம்ம வாழ்க்கை இன்னும் பயனுள்ள விதமா மாறி இருக்கும். நம்மளே பெரிய ஒரு வளர்ச்சி என்ன பண்ணிருப்போம், கண்டிருப்போம். ஸோ இந்த மனநிலையை வளர்த்துக் கொள்வோம். இந்த மனநிலையோடு வாழ்க்கையை தொடங்க வேண்டும், இந்த மாதத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு குறிப்பா மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உடல் மற்றும் ஆன்ம நலன் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட வாழ்த்தி ஜெபிக்கிறது மாதா தொலைக்காட்சி. ஆதிரன் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா, பாட்டி, அம்மம்மா, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஈத்தன் ஜேம்ஸ் பாஸ்கல் இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கமலநாதன், அம்மா ஸ்ருதி, அம்மாச்சிகள், தாத்தாக்கள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், சித்தப்பா, சித்தி, அத்தைகள், மாமாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:7. உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 16,000 பேரும் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. இந்த இறையாசலை நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, புதிய செயல்களை தொடங்குவோம், புதிய மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.